பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளைகளையும் நான் வாழ்த்துக்கிறேன். தைரியமாக போய் எழுதுங்க, எதை கொடுத்து பயப்படாதீங்க. நீங்கள் ஜெபிங்க, அதை மாத்திரம் நல்லா படிங்க. சரியா? வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிவிட்டு படிக்காமலாம் போகாதீங்க. நல்லா படிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க, அந்த ஞானத்தை ஆண்டவர் தருவார். நல்லா போய் எக்ஸாம் எழுதுங்க. எழுதிட்டு வந்த பிறகு அதை குறித்து யோசிக்காதீங்க. எப்படி எழுதணும், சரியாக எழுதலை, அதெல்லாம் யோசிக்காதீங்க. அடுத்த பரீட்சைக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் தைரியமாக இருங்க, இதை பற்றி கவலைப்படாதீங்க. சரியா? இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 118வது சங்கீதம் 23வது வசனம், Psalms 118 verse 23. அது கர்த்தராலே ஆயிற்று, அதனுடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அது கர்த்தராலே ஆயிற்று. எது கர்த்தராலே ஆயிற்றுனா, அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, வீடு கட்டுகள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிற்று. நான் விசுவாசிக்கிறேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீ வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டிருக்கலாம். அநேக காரியங்களை உங்களை வச்சு செய்ய மாட்டாங்க. அது மாத்திரமல்ல, அநேக காரியங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு கைக்குடி வராமல் எல்லாம் தடைப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த காலவில் நான் விசுவாசிக்கிறேன், அது எல்லாம் கர்த்தராலே ஆகும். எதெல்லாம் இது வரைக்கும் நடக்கலையோ, எதெல்லாம் முடியாதுன்னு நினச்சிங்களோ, எதெல்லாம் உங்களை அற்பமாக நினச்சாங்களோ, எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ, சரியா? நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் விசுவாசிங்க, அது எல்லாம் கர்த்தரால முடியும், கர்த்தராலே ஆயிற்று. எங்கள் கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். எதை குறித்தும் நீங்கள் பயப்படாதீங்க. சரியா? நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக காரியங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நடக்காமல் இருந்திருக்கலாம், ஊழியத்தில் நடக்காமல் இருந்திருக்கலாம், பிஸ்னஸில், படிப்பில், ஆண்டவர் வேலை ஸ்தலத்தில் எத்தனையோ காரியங்களுக்கு தாவே அந்த பிள்ளைகளுக்கு தடையாக இருக்கலாம். ஒரு வேளை அவளை ஆகாதவர்கள் என்று இவங்க நான் தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லி ஒதுக்கி இருக்கலாம், நிறைய இடத்துல அவமானப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த காலவில் நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் இது கர்த்தராலே ஆயிற்று என்று சொன்னது போல் ஆண்டவரே, ஆண்டவர் எல்லாவற்றையும் நீங்கள் கைக்கூடி வர பண்ணுங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் கற்ற வேலையை நல்லா கொடுங்க, நல்ல உயர்வுகளை கொடுங்க, ப்ரொமோஷன்ஸை கொடுங்க, இன்க்ரிமெண்ட்டை கொடுங்க. வெளிநாடு செல்ல இருக்கிற தடைகளை நீக்குங்க. அந்த வெளிநாட்டில் படிக்க உதவி செய்யுங்க. வெளிநாட்டில் நல்ல வேலை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் அந்த பிள்ளைகளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரட்டும். இந்த நாளில் அந்த கால் ஃபார் லெட்டர் வரட்டும். அந்த பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கிற அந்த இருதயத்தை பலப்படுத்துங்க. என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே தாவே கர்ப்ப தடையில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரது கர்ப்ப தடையிலிருந்து விடுதலை ஆக்குங்க. அநேகர் சோர்ந்து போயிருக்கிறாங்க, அந்த கர்ப்பங்களை ஆசீர்வதிங்க. திருமண தடைகளை விளக்குங்க. கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க. ஆண்டவரே தாவே இந்த வேலையில் இந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் எண்ணெயும் மாவையும் ஆசீர்வதிங்க. அதில் வேலை செய்கிற பிள்ளைகளை தாவே பலப்படுத்துங்க. ஆண்டவரே தாவே எந்த ஒரு ஆபத்து வராதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல லாபத்தை கொடுங்க. சோர்ந்து போயிருக்கலாம், ஆண்டவரே அநேக நஷ்டங்களை பார்த்து சோர்ந்து இருக்கலாம். ஆண்டவரே தாவே இந்த நாளில் அந்த பிள்ளைகளுடைய நஷ்டத்தெல்லாம் ஈடு கட்டுங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒத்தாசை நீர் அனுப்பணுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பரீட்சை எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தை கொடுங்க. இந்த நல்ல எக்ஸாம் எழுதக்கூடிய கிருபைகளையும் தந்து ஆண்டவரே நன்றாக எழுத நல்ல சுக பலனை நீ தர வேணுமா ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்வீராக. பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இதனால் எல்லா நன்மைகளையும் நிறைவாய் தாங்க. இதனால் நடக்கிற தாவே எல்லா கூடுகையை நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே சால்வேஷன் டிவிக்காக எஸ்தர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்திங்கப்பா. அநேக ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. அநேகர் மும்மண்டை கிட்டி சேர்க்க வேணுமா ஜெபிக்கிறேன். ஒரு குறைவில்லாமல் நீங்கள் நடத்துங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த நாளிலே யாருக்கு எந்த ஒரு பிரச்சனைகளோ சேதங்களோ எந்த ஒரு கத்தாவை தடைகளோ வரக்கூடாது. எல்லாரும் கண்ணிமணி போல காத்துக்கொள்ளுங்க. வெளியில் போகும் பொழுதும் வரும் பொழுதும் அவளை சுகமாய் பாதுகாத்து கொள்ளுங்க. ஊழியர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரபல கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இன்றைக்கு நடக்கிற உபவாச ஜபத்தில் நீங்கள் பங்கு பெறுங்க. இன்றைக்கு சரியாக 10 மணிக்கு உபவாச ஜபம் இருக்குது. அது மாத்திரமல்ல, சண்டே காலையில் 3 ஆராதனை, ஈவினிங்கில் 6:40க்கு 4வது ஆராதனை. அது மாத்திரமல்ல, சண்டே ஈவினிங் 4:45க்கு வேலை செய்கிறவர்கள், வேலை இல்லாதவர்கள் எல்லாருக்காக ஒரு கூடுகை வைத்திருக்கிறோம். ஸோ அதுலேயும் நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை யாவர் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்னோடு பேச விரும்பவில்லை என்றால் நீங்கள் பார்க்க என்னுடைய நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய எஸ்எம்எஸ்ஸை நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக அனுப்புங்க. நீங்கள் அதில் உங்கள் நேம், உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய பிளேஸ், எந்த இடத்துலேருந்து நீங்கள் பேச விரும்பலை என்பதை அனுப்புங்க. கண்டிப்பாக நான் உங்களோடு பேசுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட அந்த வழி நடத்துவாராக. நாள் முழுவதும் உங்களை சுகமாய் காத்துக்கொள்வாராக. காட் பிளஸ் யூ.